वैष्णव जन तो तेन कहिए जे पीड़ पराई जाने रे पर दुखे उपकार करे तो मन अभिमान வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னொரு புத்தகத்தோட உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வாய்ப்பை தன் காந்தி கல்வி நிலையத்தார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த புத்தகம் வந்து யாரோ ஆன்ல இருக்கு, மைக் ஆன்ல இருக்கு. சரவணன் இந்த நூலை பத்தி சென்ற வருஷமே என்கிட்ட சொன்னாரு. நூல் பிரதி இப்போ பப்ளிஷிங்கே இல்லை, பிரிண்ட்லயே இல்லை. அதனால வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறமா நான் அந்த நூலை தேடி பார்த்தேன், உங்கேயும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர்கிட்டே சொல்லிட்டேன். அதனால நூல் கிடைக்கல சரவணன், எப்படி பண்றதுன்னா அதுக்கப்புறம் அவருடைய பரந்த ஒரு தொடர்புனால அவர் வந்து ஒரு டிஜிட்டல் காப்பி இ காப்பி வாங்கி கொடுத்தாரு. நான் வந்து டிஜிட்டல் வாசகி இல்லையே, அதனால பிரிண்ட் அவுட் எடுத்து தான் படிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அவர் அந்த அறிமுகத்துல போட்டிருக்காரு இல்லையா, அந்த புக் இதுதான். நான் பிரிண்ட் அவுட் தான் எடுத்து படித்தேன், அதனால அந்த காப்பி தான் என்கிட்ட இருக்கு. இது வந்து ஜுவாலாமுகி புத்தகத்தோட பேரு. ஒரிஜினலா ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கு. ஆசிரியர் வந்து அனந்தகோபால ஷெவ்டே. இந்த ஆசிரியர் வந்து மத்திய பிரதேசத்துல சிஞ்ச்வாடாங்கிற மாவட்டத்துல ஷவுசர்ங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. 1911 வருஷம். 1979 வரை 68 வருடங்கள் வாழ்ந்திருக்காரு. நாவலாசிரியர், சிறுகதை எழுதியிருக்காரு, எம்ஏ படிச்சிருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி அவர் சுதந்திர போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காரு. காந்தியுடைய தொண்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவருடைய தாய்மொழி மராத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் ஹிந்தியில தான் அதிகமா எழுதியிருக்காரு. பிரேம்சந்துக்கு அப்புறம் ஹிந்தியில எழுதின ஹிந்தி நாவலாசிரியர்களை ரொம்ப பிரசித்தி பெற்றவர் அப்படின்றத அவரோட பத்தின குறிப்பு சொல்றது. மகன்லால் சதுர்வேதி இருக்காரு இல்லையா, அவரும் இலக்கிய கருத்தாலியா, அவருடைய சீடர்னு குறிப்பு கிடைக்குது நமக்கு. இந்த நாவல் 1956 எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடியும் அவர் நாவல் எழுதியிருக்காரு, அதுக்கப்புறமா நாவல் எழுதிருக்கு. அவருடைய நிறைய நாவல்கள் வந்து நிஷா கீத், பூர்ணிமா, அமிர்த் கொம்பு, அப்புறம் வந்து மிருகஜால, ஈஷா இபாலா நிறைய இருக்கு. அதுல எல்லாத்திலையுமே வந்து அதிகமா விமர்சனப்படுத்தப்பட்டது, பேசப்பட்டது, மக்களால ரொம்ப ரசிக்கப்பட்டது அப்படின்னா இந்த ஜுவாலாமுகியை தான் எல்லாருமே சொல்றாங்க. அவருடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இலக்கிய உலகத்துல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நாவல்களையும் தாண்டி அவர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு 1975. அதுக்கு அவர் வந்து அவருடைய ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. அந்த இதுக்கு வந்து மூமெண்ட்டுக்கு வந்து மூளையாவே இருந்திருக்காரு அப்படின்னு அவரை பத்தி குறிப்பு கிடைக்குது. அப்புறம் நாக்பூர் டைம்ஸ் வந்து அது ஃபவுண்டராகவும் இருந்திருக்காரு, அந்த ஜேர்னலை நடத்தியிருக்காரு. அவருடைய மனைவி யமாதாய் ஷெவ்டே, அவங்களும் எழுத்தாளராக இருந்திருக்காங்க. ஆனா அவங்க மராத்தியில எழுதியிருக்காங்க. இந்த நாவல் ஜுவாலாமுகி வந்து 14 மொழியில மொழிபெயர்த்திருக்கிறதா குறிப்பு கிடைக்குது. இப்பயும் வந்து அவரை பத்தின வேற எந்த குறிப்பும் கிடைக்கல அப்படின்னா கூட, இப்போ மகாராஷ்டிராவோட விதர்பா பகுதியில அங்க இருக்கிற சமூக ஆர்வலர்கள், இலக்கிய கர்த்தாக்கள் சேர்ந்து ஒரு ஷெவ்டே நினைவு விருது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி இயர் ஒரு நல்ல ஹிந்தி நாவலுக்கான விருதை வந்து அந்த அமைப்பு மூலமா அவங்க கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் வந்து நேஷனல் புக் ட்ரஸ்ட் வந்து போட்டிருக்காங்க, பப்ளிகேஷன் டிவிஷன் நேஷனல் புக் ட்ரஸ்ட். 1963 வருஷம் தமிழாக்கமா வந்திருக்கு. இந்த புக்கு அப்போ விலை வந்து வெறும் 3 ரூபாய். இப்போ பிரிண்ட்லயே இல்லை அந்த புக்கு. இப்போ அதோடைய அந்த ஹிந்தி நாவலை மொழிபெயர்த்தவர் காஸ்ரீஸ்ரீ. தமிழ் இலக்கிய உலகுக்கு அதிகமா அறிமுகமான காஸ்ரீஸ்ரீ, காஞ்சிபுரம் ஸ்ரீரங்காச்சாரியார், ஸ்ரீனிவாசாச்சாரியார். அவருக்கு வந்து நம்ம அப்படி சொல்றதை விட காஸ்ரீஸ்ரீன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியுது. தமிழ் காண்டேகர்னு சொன்னா இன்னுமே எல்லாருக்கும் நல்லா தமிழ் இலக்கிய உலகுக்கு பரிச்சயமான அவர் வந்து அவருடைய யயாதி அவர் நம்ம குறிப்பிலேயே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நாவலுக்கு அவருக்கு வந்து விருது கிடைச்சிருக்குன்னு. அதே போல காந்தி வந்து எழுத்தாளர் மாநாட்டுக்கு இங்க சென்னைக்கு வரும்பொழுது உவேசா வந்து அவருக்கு வரவேற்புரைய தமிழ்ல எழுதுறாரு. அதை ஹிந்தியில மொழிபெயர்த்தவர் காஸ்ரீஸ்ரீ தான். இந்த நாவல் 1956 ஒரிஜினலா ஹிந்தியில எழுதியிருக்காங்க. 1957 அவருக்கு உத்தரப்பிரதேசத்தோட ஸ்டேட் அவார்டு கிடைச்சிடுது. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்த நாவலை படிச்சுட்டு சொல்றாரு, ஒரு ட்ரூ பிக்சரைசேஷன் ஆஃப் 1942 ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அந்த வருஷத்து எழுச்சியை வந்து அவர் இந்த கதையில கொண்டு வந்திருக்காரு. ஆசிரியர் வந்து முன்னுரையில சொல்றாரு,
நான் இந்த நாவலை வந்து மக்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ வாழ்ந்து தாமே அடிக்கல்லாக புதைந்து தியாகமும் உயிர் வேள்வியும் செய்து பாரத நாட்டுக்கு சுதந்திரம் என்னும் பொற்கோயிலை சமைத்த பாரத வீரர்கள் அனைவருக்கும் நான் இந்த நூலை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்றாரு. அவருக்கு வந்து சுதந்திர போராட்டத்துல கலந்துட்டதுனால 1942 வருஷத்துல 3 வருஷம் அவருக்கு ஜெயில் தண்டனை கிடைக்குது. அந்த ஜெயில் தண்டனை அவர் 2 சிறையில முடிக்கிறாரு. முதல் முறையில அவர் வந்து ஜெயிலுக்கு போகும்போது எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, அந்த எப்படி ஜெயிலுடைய நடைமுறைகள் இருக்கும்னு தெரியாது, எப்படி கொடுமைகள் இருக்கும்னு தெரியாது, திருப்பி நம்ம வந்து ஜெயிலேருந்து நல்லபடியா வெளில வருவோமா தெரியாது, அந்த பயத்தோட இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு மாலை நேரம், மழை பிசுபிசுத்த மாலை நேரத்துல நான் ஜெயிலுக்குள்ள போனேன். ஒரு அரை இருட்டா இருந்தது. அப்போ போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்து மாலை நேர பிரார்த்தனை நடந்தது. அதை வினோபா தான் நடத்தினாரு. அந்த மாலை நேர பிரார்த்தனை முடிஞ்சதுக்கு அப்புறமா வினோபாவோட ஒரு சின்ன உரை இருந்தது. அந்த உரையில அவர் சொன்ன டாபிக் வந்து சாவு அப்படிங்கிறாரு. அப்ப வினோபா சொன்னாராம், சாவு நமக்கு எதிரி இல்லை நண்பனே, அமங்கலமானதில்லை, மங்களமானதே, கடவுளை காண வைக்கும் நேரான செயல் அது, அதனிடம் அஞ்ச வேண்டிய தேவை இல்லை, அது வரவேற்புக்கு உரியது அப்படின்னு சொன்னாராம். அந்த வார்த்தைகள் எனக்கு அப்படியே மனசுல நிக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய பீதி கொஞ்சம் குறைஞ்சது என்னமோ உண்மைதான் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து 2வது அதே ஜெயில் வாசத்திலேயே மறுபடியும் அவருக்கு ஒரு ஷிஃப்ட் வந்து ஷிவ்னி சிறைக்கு மாத்துறாங்க. அந்த சிறையிலையும் வினோபாவா அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. முதல் முறை வந்து அவர் தயக்கத்தோட இருந்ததுனால பேச முடியல அப்படிங்கிறாரு. ஆனா 2வது முறை அவரோட நிறைய விவாதம் பண்ண முடிஞ்சது. இலக்கியங்கள், இந்திய இலக்கியம், உலக இலக்கியங்கள் பத்திலாம் நிறைய பேசணும். சுதந்திர போராட்ட மூமெண்ட் எப்படி போகுதுங்கிறத பத்தி பேசணும், மக்கள் மனநிலை எப்படி இருக்குங்கிறத பத்தி பேசினோம். நிறைய வாய்ப்பு கிடைச்சது அவரோட இது பண்றதுக்கு. அவர் என்னை ரொம்ப பிரமிக்க வச்சாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்பதான் எனக்கு அவரோட டிஸ்கஷன்ல தான் எனக்கு இந்த நாவலுக்கான கருவே கிடைச்சது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியா சொல்றாரு, என் உணர்ச்சிகளை பற்றி வினோபாக்கு அவருக்கு எங்க ஒரு கால் தெரியாமலே இருந்திருக்கலாம். கங்கை ஓடுகிறது, தனது நீரை தீண்டியோ அருந்தியோ எவன் என்ன பேரு பெறுகிறான் என்று அதற்கு என்ன கவலை அப்படிங்கிறாரு. அதாவது வினோபாவை அவர் அவ்வளவு உயரத்துல வச்சிருக்காரு. இப்போ இந்த நாவலை வந்து அவர் வந்து இந்த கதை களம்னு அவர் கொண்டு வருது 1942 குவிட் இண்டியா மூமெண்ட் தான். இந்த நாவல் ஒரு 10 மாத காலத்துக்குள்ள தொடங்கி முடிந்துடுற மாதிரி தான் அவர் அதை படைச்சிருக்காரு. குவிட் இண்டியா மூமெண்ட் பத்தி அந்த மூமெண்ட்டையே வச்சு நிறைய நாவல்கள் வந்தாச்சு. தமிழ்லையும் சரி, எல்லா மொழிகள்லையும் வந்திருக்கு. ஆர்கே நாராயணோட வெயிட்டிங் ஃபார் மகாத்மாவும் அந்த டாபிக் தான். அதை கூட நம்ம அரங்குல பேசியிருப்பாங்க. கல்கின்னு சொல்ல போனா நிறைய நாவல்கள் இருக்கு. டக்குன்னு எனக்கு நினைவு வருது சோலைமலை இளவரசி, அந்த நாவலும் இந்த 1942 குவிட் இண்டியா மூமெண்ட்டை பத்தி தான் வந்திருக்கு. காந்தியோட லட்சியங்களை பின்பற்றி சுதந்திர இயக்கத்தோட எழுச்சியில ஈடுபட்ட தனி நபர்கள், அவர்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட தியாகங்கள், இன்னல்கள், அவர்கள் அடைந்த கஷ்டங்கள், அதெல்லாம் தான் இந்த நாவல் வந்து ஒரு ஆராய்ச்சி மாதிரியே பண்ணுது. வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருக்கும் ஒரு சமூகத்தின் கோபம், ஏமாற்றம் மற்றும் அழுத்தத்தை இந்த நாவல் பதிவு செய்கிறது. இந்த நாவலோட பலம் அப்படின்னு சொன்னா அதோடைய விறுவிறுப்பான நிறைய விவாதங்கள் நாவலுக்குள்ளேயே இருக்கும். காந்தியம் சரியா, அஹிம்சை சரியா, ஹிம்சையா அஹிம்சையா, எது இந்த காலத்துக்கு தேவை, ஏன் அஹிம்சை சரி அப்படின்னு நாவல் வந்து உள்ளுக்குள்ள விவாதிச்சுக்கிட்டே இருக்கு. தத்துவ விளக்கங்கள் இருக்கு, நிறைய கீதையை பத்தின கொட்டேஷன்ஸ் வருது. ஆனா அது எல்லாமே எளிமையா நார்மலா மக்கள் படிச்சாலும் புரியற மாதிரி, அதே நேரம் அழுத்தமா அமைந்திருக்கு இந்த நாவல். மொழிபெயர்ப்போட வெற்றி, மொழிபெயர்ப்பாளர் வெற்றின்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து 2 ஜாம்பவான்களோட இது நமக்கு கிடைச்சிருக்கிறதே நமக்கு இந்த நாவலை படிக்கிறது பெரிய பாக்கியம் தான். இந்த நாவலை வந்து நார்மலா மங்களகரமா துவங்குவதுன்னு ஒரு மரபு இருக்கும். இந்த நாவலும் அது மாதிரி நாயகன் நாயகி 2 பேரோட திருமணத்துல வந்து ஆசிரியர் இந்த நாவலை துவக்கிறாரு. அந்த கதையோட நாயகன் வந்து அபயன் என்கிற அபயகுமாரன், நாயகி வந்து விஜயா. அவங்க 2 பேரும் காதல், பெற்றோர் சம்மதத்தோட நடக்கக்கூடிய காதல் கலப்பு திருமணம். இதுலயும் காந்தியோட தாக்கத்தை அவர் சொல்லியிருக்காரு. மணமகன் பையன் அந்த அபயகுமாரன்கிறவன் பிஹெச்டி பண்ணிட்டு, பிஹெச்டியில தீசிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாணவன், ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. இதை தவிர வருமானத்துக்காக அவன் வந்து மேஜிஸ்ட்ரேட்ஸோட 2 பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறான். மணமகள் அந்த பொண்ணு விஜயா அப்படிங்கிற வந்து பிஏ, சீனியர் பிஏ படிச்சு, அப்பெல்லாம் அந்த மாதிரி இருக்கு, சீனியர் பிஏ படிச்சிருக்காங்க. நல்ல ஓரளவு வசதியான குடும்பம், தாய் தந்தை இல்லை, ஆனா சித்தப்பா தான் அவங்கள வந்து சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்க்குறாரு. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய தகப்பனார் வந்து ஆசிரியராயிருந்து அவனுடைய சிறு வயதிலேயே காலமாயிட்டதுனால அவனுடைய அம்மா தான் வளர்க்குறாங்க. வீடுகளில் வேலை செஞ்சுதான் அவனை வளர்க்குறாங்க. நான் ரொம்ப சாதாரண அடித்தட்டு குடும்பம்னு சொல்லக்கூடிய குடும்பத்துல தான் இருக்காங்க. அப்புறமா கொஞ்சமா அந்த பையன் படிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் மேல் நிலைமைக்கு வர வேண்டியிருக்கு. ஆனா
அந்த அம்மாவை எப்படி அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப காந்தியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் வேலைகளை உடல் உழைப்பை கொடுத்து சர்க்கா நூல் நூத்து கீதை படிச்சு ரொம்ப ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ள ஒரு ஐடியல் தாய் மாதிரி தான் இவர் வந்து வர்ணிக்கிறாரு. இப்போ கல்யாணம் முடிஞ்சு இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் முடிஞ்சு வீட்டுல வந்து பூஜை அறையில சுவாமி விளக்கேத்தி அவங்க இது பண்ண போறாங்க, ப்ரே பண்ணிக்க போறாங்க. அப்போ வந்து அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது விளக்கு அணைஞ்சிடுறது ஒரு இதுவா சொல்றாரு ஆசிரியர், ஒரு அபசகுனமாவே சொல்றாரு. அந்த பெண்ணுக்கு அது ரொம்ப மனசுக்கு துணுக்குன்னு இருக்கு. என்ன இந்த மாதிரி நான் முதல்ல ப்ரே பண்றோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த பையன் கிட்ட அபயன் கிட்ட பகிர்ந்துக்கிறா. எனக்கு இந்த மாதிரி ஆனது ரொம்ப கவலையா இருக்கு, அபசகுனம் மாதிரி தோணுது அப்படின்னு. அப்ப அந்த பையனுடைய மனநிலை எப்படி இருந்து அவன் அது எப்படி ரியாக்ட் பண்றான் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. நாடே போர் முகத்துல இருக்குது இல்லையா, அது பெரிய அபசகுனம் தானே, இதற்கெல்லாம் வருந்தாத அப்படின்னு சொல்லுவான். அதாவது தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத விட நாடு, நாட்டு மக்கள், சக மனிதர்கள்லாம் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிற மனோநிலை கொண்டவனா தான் அவன் இருந்தான் அப்படின்றதுக்காக இந்த இதை சொல்றாரு. அப்போ வந்து 2ஆம் உலகப் போர் காலம், இந்தியர்கள் கேட்காம இந்தியர்களை வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியர்களும் போர்ல கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தலைவர்கள்லாம் அதுக்கு ஒத்துக்கல, நமக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க, நாங்க உங்களுக்கு தனி நாடா இருந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து சர்ச்சிலுக்கு அவங்களுடைய விமர்சனங்கள், அதுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் காங்கிரஸ் தலைவர்களுடைய எதிர்வினை, அது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. அப்புறம் வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு வர்றது, அது ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கறது, அது வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு இது கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்த போது கூட வீட்லயும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவருடைய அம்மா சொல்லுவாங்களாம், இப்ப நமக்கு என்ன நம்ம பெரிய கஷ்டம்லாம் பட்டுட்டோம் அப்படின்னு நமக்கு இப்ப சுதந்திரம் கொடுக்க போறாங்க, பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க சுதந்திரம் கொடுத்தாங்க, அப்படின்லாம் நடக்குமா, அப்படிலாம் நடக்காது, அவ்வளவு நம்ம தியாகத்தெல்லாம் நம்ம பண்ணிடல, அதனால எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு ரா இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் பத்தி அவர் அழகா ஆசிரியர் சொல்லிட்டே வர்றாரு. நமக்கு தெரியுது கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து எதிர்பார்த்த விஷயங்களை பூர்த்தி செய்யல, அதனால அதை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. காந்தி இந்த நிலைமையில தான் குவிட் இந்தியாவை அறிவிக்கிறாரு. அப்போ வந்து காந்தியை பத்தி இந்த பையன் அபயனுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு உணர்வு இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. 1000 ஆண்டுகளின் பண்பாடும் பரம்பரையும் நாகரிகமும் வளமுற்று பழமையான சரித்திரமுடைய இந்த நாட்டுக்கு இன்று உயிரோட்டமுள்ள ஒரே அடையாளமாக விளங்குபவர் காந்தி. காந்தியோட நரம்பில் வியாசர், வால்மீகி, கபீர், துளசிதாசர் போன்ற பல பெரியவர்களின் ரத்தம் ஓடுகிறது. பாரத நாட்டுக்கு இன்று ஒரே சத்தியம் அவர்தான், ஒரே ஒளி அவர்தான். அவரிடம்தான் நம்முடைய ஆவல்களும் கனவுகளும் இடம் கொண்டிருக்கின்றன. அவரை விட்டால் வேறு எதுவுமே இல்லை. அவர் என்ன செய்கிறாரோ அதுதான் நடக்கும். அவர் செய்யாதது ஒருபோதும் நடக்காது. தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் இடையே எப்போதும் வேற்றுமையை குறைத்து பாலமிட்ட நாடு நம்முடைய பாரத நாடு. இந்த நாட்டுக்கு அடையாளமாக இன்று விளங்குபவர் காந்தியடிகள் தான். அப்படி ஒரு காந்தி தான் அப்படின்னே நினைக்கிற அந்த பையன். இப்போ காந்தி வந்து என்ன சொல்றாரு, டூ ஆர் டை அப்படின்னு சுதந்திர போராட்ட தியாகிகள் கிட்ட சொல்றாரு. அதே நேரம் குவிட் இண்டியான்னு பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட சொல்றாரு. இப்போ காந்தி வந்து அதை சொல்லும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு இவரை ஆசிரியர் ரெக்கார்ட் பண்றாரு. நம் நாட்டில் நான் வந்து அமைதியை விரும்புறேன், ஆனா மயான அமைதி இல்லை. ஆங்கிலேயரான நீங்களோ அமைதியை நிலவ விட விரும்பவே இல்லை. நீங்கள் அதற்கு நாங்க உங்களுக்கு உதவி பண்ணிட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. அப்படின்னா நான் சொல்றேன், அடிமை இந்தியாவோட பிணத்தை நீங்க முதுகுல சுமந்துட்டு ஒரு காலம் போரிட முடியாது. எங்களை விட்டுடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கேட்கல. அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவன் வந்து எனக்கு அஹிம்சைங்கிற ஒரு ரத்தினத்தை கொடுத்துருக்கான், அதை நான் பயன்படுத்தணும். அவன் ஏன்பா நீ பயன்படுத்தலன்னு கேட்டா அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நான் எதை கொள்கையா மதிக்கிறேனோ அதை செய்யணும், இல்லைன்னா இறந்துடணும். அதுதான் என்னோட கடமை. அதான் சொல்றாரு, செய்வோம் இல்லைன்னா சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து மக்களாகிய நீங்களும் சரி, ஹிம்சையை விட்டுடுங்க. அவங்களுக்கு வந்து அஹிம்சையை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும், ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, ஹிம்சையை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஆனா அஹிம்சையை ஹேண்டில் பண்றது எப்படின்னு தெரியாது. அதனால நம்ம அந்த அஹிம்சைங்கிற ஆயுதத்தை நம்ம கையில எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கும் சொல்றாரு. இந்த 2ஆம் உலகப் போர் காலத்துல வந்து சாதாரண மக்களோட நிலைமை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்லுவார். ஆசிரியர் பல நேரங்கள்ல நகைச்சுவை உணர்வோட இருக்கிற மாதிரி எனக்கு இதெல்லாம் படிக்கும்போது தோணுச்சு. வியாபாரிகளுக்கு பணத்தாசை பிடித்திருக்கிறது. போருக்காக எதை வேண்டுமானாலும் செய்து பட்டமும் பாராட்டும் பெறுவதிலே சர்க்கார் உத்தியோகஸ்தர்கள் முனைகிறார்கள். விலைவாசிகள் ஏறுகின்றன, பண்டங்கள் கிடைக்கவில்லை, ஏழை மக்கள் சோற்றுக்கு ஆளாய் பறக்கிறார்கள், பணவீக்கம் ஏறுகிறது. பணம் பண்ணினால் போதும், அரிசியில பருப்புல கல்ல கலந்தா கூட பரவாயில்லை, இது பெரு விழா, இது போல சந்தர்ப்பம் இனி வராது.
எவ்வளவு மக்கள் இருந்தாங்க அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. காந்தியோட எழுத்து, பேச்சு எல்லாரையும் குறிப்பா இளைஞர்களை ஈர்க்கிறது. அபயனுக்கும் அந்த பாதிப்பு இருக்கு. தீசிஸ் படிப்பெல்லாம் வேண்டாம், நான் வந்து சுதந்திர போராட்டத்துல கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல சொல்றான். அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, காந்தியடிகள் வந்து யுக புருஷர்மா, அவருடைய யுகத்துல வாழ பெற்ற நம்ம எல்லாம் பாக்கியசாலிகள். நம்ம நாட்டை அவர் தான் கடை தேற்ற போறாரு. அவருக்கு தொண்டு செய்யறது உன்னால முடிஞ்சது அப்படின்னா சாக்ஷாத் பகவானுக்கே தொண்டு செஞ்ச மாதிரி தான் நீ போ, உனக்கு நான் தடையே சொல்லலைன்னு அம்மா சொல்லிடுவாங்க. அதே நேரம் அவருடைய ஒய்ஃப், புதுசா கல்யாணம் ஆனவங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொல்வாரி மாதிரி நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்கிறவள் வந்து எப்பயுமே பந்தனத்துக்கு அடையாளம் இல்லை, விடுதலைக்கு தான் அடையாளம், பலகீனத்துக்கு அடையாளம் இல்லை, சக்திக்கு தான் அடையாளம். நான் உன்னை தடுக்க முடியாது, நீ போகலாம், ஆனா நான் எப்படி அந்த போராட்டத்துல கலந்துக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த பெண் கேட்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. தேவைப்படும் போது நம்ம கலந்துக்கலாம், இப்ப நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவான் அந்த பையன். வாரதா போயிடுறான். அதுக்கப்புறம் பம்பாய் ஆகஸ்ட் 7, 1942 கோவாலியா டேங்க், அந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம், அதை பத்திலாம் நம்ம படிச்சிருப்போம். காந்தியோட பம்பாய் கான்ஃபரன்ஸ்ல காந்தியோட உரையை கேட்கிற வாய்ப்பு கிடைக்குது. அப்ப வந்து பாரதத்தை விட்டு வெளியேறுங்கிற 1942 குவிட் இந்தியாவோட அறிவிப்பை வந்து பாரதத்தை விட்டு வெளியேறு தான் இவர் மொழிபெயர்க்கிறாரு. அந்த தலைவர்கள் அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா நம்ம காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரையும் கைது பண்ணிடுறாங்க. அவங்கள அடுத்த தலைவர்கள் இல்லாத அந்த இயக்கம் வந்து கொஞ்சம் தடுமாறுது அப்படின்னு எழுதுறாரு. மக்கள் வந்து அந்த செய்வோம் அல்லது சாவோம்ங்கிறத வந்து மனம் போனபடி புரிஞ்சுக்கிறாங்க. மக்கள் வந்து பல இடங்கள்ல போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிடுறாங்க, சர்க்கார் கஜானாக்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க, அணு ஆயுதங்கள் அந்த ஆயுதங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. கோர்ட்டும் சரி, ட்ரெயின்ஸ் எல்லா இடத்துலயும் சபோட்டேஜ் நடக்குது, பாலங்கள்லாம் தகர்க்கப்படுறது, இவ்வளவும் நடக்குது. ஆனா காந்தியவாதிகள் முடிந்தவரை மக்களுக்கு வந்து அதை எஜுகேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அஹிம்சை வழியை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், அஹிம்சையை ஃபாலோ பண்ணக்கூடாது, உயிர் பலியெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம எந்த நேரத்திலயும் அஹிம்சையை கைவிட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து எல்லா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து துண்டு பிரசுரங்கள் மூலமா தான் அவங்களுக்கு வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் ஓப்பனா மீட்டிங் போட்டு சொல்ல முடியாது. ஊர்ல வந்து நிறைய தடைகள் இருக்கு, சர்க்கார் கவனிச்சுட்டே இருக்கு. யார் வந்து சர்க்காரை எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களை கைது பண்ற நடவடிக்கைகள்லாம் இருக்கு. அதனால அதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த துண்டு பிரசுரங்கள் மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், தலைமட்ட தலைவர்கள் கிட்ட செய்திகள் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கறதுனால அந்த பொறுப்பை அபயன் ஏத்துக்கிறான். போலீஸாரோட பலத்த சோதனை கட்டுப்பாடு இதெல்லாம் மீறி அவன் வந்து போகணும். பாம்பேல இருந்து அந்த பிரசுரங்கள்லாம் எடுத்துட்டு வந்துடுறான். அவன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அவன் வந்து திருப்பி மாறுவேஷம் போட்டுட்டு தான் வர வேண்டியதா இருக்கு. ஒரு வழியா அவன் வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு கொண்டு போய் அந்த தலைவர்கள்கிட்ட கொடுக்கணும் அந்த இதை. அப்ப வீட்டுக்கு வந்து சொல்லுவான், இது வந்து புரட்சியோட ஆரம்பம் தான்மா, இந்த நெருப்பு ஊருக்கு ஊர் பரவும், என்ன நடக்குமோ தெரியாது, அதுல நான் திருப்பி வருவேனோ என்னமோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான். அப்ப அம்மா சொல்லுவாங்க, 4 புறமும் நெருப்பு எரியும் போது நம்ம மீது அனல் படாமல் இருக்காதுப்பா. ஒரு தாய் வெக்கப்படும்படியா நீ எதையுமே செஞ்சிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். எல்லாரையும் பற்றின கவலை ஆண்டவனுக்கு உண்டு. அவன் உன்னையும் காப்பான், என்னையும் காப்பான். நீ காந்தியடிகளுக்காக நீ சேவை செய்ய போறது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியம், அதனால நீ கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்னன்னா, விஜயா கிட்டே நிலைமையை சொல்லுவான். அப்ப அவ வந்து கர்ப்பவதியா இருப்பா. இப்ப நம்ம குழந்தை பிறந்தா நாம எங்க இருப்பேனோ தெரியாது, குழந்தை பிறந்துன்னா எப்படி பேர் வைக்கணும் அப்படின்லாம் 2 பேரும் பேசிப்பாங்க. கிராந்தி, அதாவது புரட்சின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு பேசிப்பாங்க. இந்த போர்ல இருந்து நான் வந்து மீளல அப்படின்னு சொன்னா நீ வந்து நம்ம குழந்தைக்கு என்னுடைய கதையை சொல்லு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த பிரசுரங்கள்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதனால அவன் கிளம்பிடுவான். திருப்பி எப்ப பாப்பேனோ தெரியாது, ஆனா ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். இப்போ வந்து இன்னொரு கேரக்டர் அவர் ஆசிரியர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, தீனபந்துங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ். அவர் இதே மாதிரியே சுதந்திர போராட்டத்துக்காக தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் அர்ப்பணிச்ச ஒரு கேரக்டரா கொண்டு வர்றாரு. அவருக்கு ஒரு தனி கதை இருக்கு. நான் வந்து மெயின் கேரக்டரை மட்டும் சொல்லிட்டு வரேன். இந்த புத்தகமே எப்படின்னா, எனக்கு படிச்சு முடிச்ச உடனே என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இதை பேசி அறிமுகம் பண்ணா கூட ஒவ்வொருத்தரும் இதை வாசிச்சு இதனுடைய வாதங்களையும் இது நம்ம உள்மன உரையாடல்களையும் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கும் போது அது தனியான ஒரு சுவையை கொடுக்கும். ஒரு நாவல் வந்து நம்ம ஒரு படிச்சு முடிச்ச உடனே நம்மளை வந்து அதை அலக்கழிக்கணும். கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கணும், பல விவாதங்களை அது கிளப்பணும். அந்த மாதிரியான நாவல் தான் இந்த நாவல். அதனால இது வந்து ரொம்பவே நல்ல அருமையான நடையும் இருக்கிறதுனால இது படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. இப்போ தீனபந்துன்னு சொன்னார் இல்லையா, அவரும்
இந்த பையனும் போய் அபயனும் போய் அந்த தலைமட்ட பொறுப்பாளர்கள் கிட்ட இந்த பிரசுரங்களை கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த மீட்டிங் எப்படி இருக்குங்கிறத சுவையா சொல்லியிருப்பாரு. ஒரு அரை இருட்டுல ஒரு தொழுவ மாதிரியான ஒரு இடத்துல எப்ப வேணாலும் காவலுக்கு வந்து யார் வராங்க அப்படின்னு போலீஸ் வந்தாங்கன்னா இன்ஃபார்ம் பண்றதுக்கான தோழர்களோட அந்த மீட்டிங் நடக்குது. கூட்டம் வந்து ஒரு பொறுக்கி எடுத்த ஒரு மக்களோட தான் நடக்குது, தொண்டர்களோட நடக்குது. கூட்டத்துல பல கேள்விகள் வரும். காந்தி வழினா என்ன வழி, காந்தி வழி, அப்புறம் சத்தியாகிரகம்னா எப்படி இருக்கணும், ஏன்னா மக்களுக்கு தெரியாது இல்லையா. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூட்டங்கள்ல நடக்கும்போது அவங்களுடைய சந்தேகங்கள், அதை வந்து இதன் மூலமா வந்து அவர் வந்து வாசகர்களையும் எஜுகேட் பண்றாரு ஆசிரியர். ரயில் பாலங்கள் எல்லாம் தகர்க்கலாமா, போலீஸ் ஸ்டேஷன்ல தான் தகர்க்கலாமா, இதுல முதல்ல பெண்கள் பங்கேற்கலாமா, எல்லாத்துக்கும் வந்து இந்த பொறுப்பா யார் கூட்டத்தை அட்டன் பண்றாங்களோ அவங்க பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. இது வந்து பயப்படுறவங்களோட வழி இல்லை, இது காந்தி வழிங்கிறது. செயலில் நிற்கிற ஆண்மை உள்ளவர்களோட வழி. சர்க்காருக்கு ஒத்துழைக்க கூடாது, போருக்கு ஆட்கள் எல்லாம் போகக்கூடாது, போக்குவரத்து பாதிப்பு இருக்கணும், அதே நேரத்துல ரயில் பாலங்கள் எல்லாம் தகர்த்தோம்னா நம்ம வந்து உயிர் பலி இருக்கக்கூடாது, அதனால ரயில் மூவ் ஆகாம சிவப்பு கொடியெல்லாம் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நிறைய எஜுகேஷன்ஸ். பெண்கள் கலந்துக்கலாமா, கண்டிப்பா கலந்துக்கணும். பெண்கள்லாம் வந்து சக்தியின் உருவம், அவங்க நிறைய வழிகள்ல அவங்க உதவ முடியும். பெண்கள் வந்து அடிப்பட்டவங்களுக்கு, காயம்பட்டவங்களுக்கு, சத்தியாகிரகத்துல ஈடுபட்டு இது பண்ணவங்களுக்கு மருந்திட்டு அவங்களுடைய உடல்நிலையை பாதுகாக்க முடியும். அப்படி சத்தியாகிரகமா போய் அரெஸ்ட் ஆனவங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கான உதவிகளை பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய எஜுகேட் பண்ணுவாங்க. இப்போ வீட்டுல அபயன் வந்துட்டு போன செய்தி வந்து போலீஸ்க்கு தெரிஞ்சிடும். உடனே வீட்டுல வந்து விசாரணை அப்படின்னு என்கொயரி சம்பந்தமா வந்து போலீஸ்காரங்கெல்லாம் வந்து மிரட்டுவாங்க. அந்த கலைபரங்கள்லாம் நடக்கும். ஊர் ஃபுல்லாவே போலீஸ் வந்து கண்ட்ரோல்ல எடுத்துப்பாங்க. இதுக்கு நடுவில் வந்து மேஜிஸ்ட்ரேட் சௌத்ரின்னு அங்கே ஊரில் ஒருத்தர் இருப்பார். அவருடைய மகனுக்கு தான் அபயன் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறான். அவர் வந்து சர்க்கார் வேலையில் இருக்கார் இல்லையா, அதனால அவர் வந்து வீட்டில் சொல்வார், இந்த மாதிரி அவன் பையன் வந்து மாணவர் ஊர்வலத்தில் கலந்துட்டானே உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. தெரியும், 2 பையங்களுமே மாணவர் ஊர்வலத்தில் கலந்துக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்காங்க. அவங்க தான் வந்து நம்ம பகவான் நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ இல்லையோ அபயன் அபயன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். சூச்சோ, அபயன்னு சொல்றாங்களா, அவன் அந்த பையனுக்கு கைது வாரண்ட் வேற இருக்கு, அவன் வந்து கிளர்ச்சி பிரசுரங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் மக்களை தூண்டுறான் அப்படின்னு கேஸ் இருக்கு. இப்ப அவன் வார்தா பக்கம் போயிருப்பா சொல்றாங்க, போலீஸ் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கு அவனை அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொல்லுவாங்க, இல்ல அந்த பையன் அந்த மாதிரி பையன் கிடையாது, நமக்கு பசங்களுக்கு வாத்தியாரா வந்தவனே அந்த பையன் தானே, அவன் வந்து காந்தி கிட்ட பக்தியோட இருக்கிற பையன், அந்த பையன் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அந்த மாதிரி இருக்கு, நான் எப்படி வந்து என்னுடைய ஆபீசருக்கு வந்து நான் அதுல எல்லாம் ஈடுபடலைன்னு சொல்லி நான் எப்படி சொல்ல போறேன்னா என்னுடைய வேலைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லுவாரு அவரு. இதுக்கு நடுவுல என்னன்னா பக்கத்துல அவங்க இருக்கிற இடம், இந்த ஏரியா ஃபுல்லாவே அவர் கதையை ஃபுல்லாவே நாக்பூரை சுத்தியே தான் இது பண்ணிருக்காரு, டிசைன் பண்ணிருக்காரு. அங்க இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல குக்ரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இப்பயும் அந்த ஊரை வந்து குக்ரி காப்பா அப்படின்னு கூகுள்ல போட்டா வருது. நாக்பூர்ல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்மால் வில்லேஜ். அவர் வந்து அது ஐடியல் வில்லேஜா கற்பனை பண்ணிருக்காரு. இப்போ பார்த்தா ஆஸ் பர் 2011 சென்சஸ்ல 700 பேர் தான் அந்த ஊர்ல இருக்காங்க. ஒரு ட்ரைபல் வில்லேஜ் அப்படின்னு தான் கூகுள் காமிக்குது. ஆனா இவருடைய ஐடியல் வில்லேஜ் அது, அந்த ஆசிரியரோட ஐடியல் வில்லேஜா இருக்கு. அப்போ அவர் சொல்றாரு, 2000 பேர் மக்கள் இருக்காங்க. அந்த கிராமத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கு, அரசு அதிகாரி முன்சீஃப் கர்ணம் இவங்க வீட்டை தவிர எல்லா வீட்லயும் காந்தி படமும் தேசிய கொடியும் பறந்தது. காந்தி படம் இருந்தது, தேசிய கொடி பறந்தது அப்படின்னு அவர் எழுதுறாரு. எவ்வளவு ஒரு அவருக்கு ஆசை இருந்திருக்கு பாருங்க, ஒரு ஊர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத. அந்த ஊர்ல தேசிய பாடல்களையும் பஜனை பாடல்களையும் பாடக்கூடிய குழு இருந்தது. ஹார்மோனியம், தபலா, தம்புரா போன்ற இசைக்கருவிகள் இருந்தன. பாபா மானவ்தாஸ்ங்கிற ஒரு துறவியும் இருந்தாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா பாபா மானவ்தாஸ் பஜன்கிறது அந்த ஏரியாவுல ஃபேமஸான பஜன். அதாவது ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஊரையும் அந்த ஊர்ல உள்ள துறவிகள் அந்த அவங்களையும் நிஜமா எடுத்துட்டு அவர் தன்னுடைய கற்பனையை அதுல ஏத்திருக்காரு. அவர் சொல்றாரு, அந்த பாபா மானவ்தாஸ் சொல்வாராம், காந்தி வந்து கண்ணனோட அவதாரம், அதனால வந்து காந்தி என்ன சொன்னாலும் அது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்வாராம். ஆனா அவர் வந்து அரசியல் தொடர்பெல்லாம் வச்சுக்கல, அவருடைய நிர்மாண திட்டங்கள்ல மட்டும் அவர் வந்து இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாபா மானவ்தாஸோட சிஷ்யர்கள்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்கள எப்படி சொல்றாரு ஆசிரியர்னா, அவங்க கையில தொடப்பமும் இருக்கும், வாளியும் இருக்கும், மருந்து பெட்டியும் இருக்கும்.
கரும்பலகையும் இருக்கும், எழுதுகோலும் இருக்கும். அதாவது காந்தியோட நிர்மாண திட்டங்கள்ல வந்து எஜுகேஷன், ஹெல்த், இந்த சானிடேஷன், ஹைஜீன் அதெல்லாம் முக்கியமா இருந்ததுனால அதுல எல்லாம் வந்து இவங்க பங்கு பெற்றாங்க அப்படிங்கறத அழகா இது பண்றாரு. அந்த குக்கரி கிராமத்துக்கு பக்கத்துல ஆம்காம்ங்கிற ஊர்ல வந்து போலீஸாருக்கும் மக்களுக்கும் ஒரு தகராறு நடந்திருக்கும். அதுல வந்து போலீஸார் துப்பாக்கி சூடு பண்ணியிருப்பாங்க. அதுல இந்த ஊரை சேர்ந்த ஒரு ஏழை விவசாயி வந்து அந்த ஊர்ல துப்பாக்கி குண்டுக்கு பலியாயிடுவாரு. அது நடக்கும். இந்த மக்களுக்கு ரொம்ப கோபமாகும் போலீஸ் மேல. இதுக்கு மறுநாள் வந்து அந்த பஜனை நடக்கும். அந்த பஜனையில எல்லாரும் பேசிப்பாங்க, இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பஜனை முடிஞ்சு மறுநாள் வந்து இந்த துறவியும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போலீஸ். இந்த மக்களுக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தி ஆயிடும். இவங்க வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனை எதிர்த்து அங்க போராட்டம் பண்ணணும், போலீஸ்காரங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணணும்னு ஊர்ல முடிவு பண்ணுவாங்க. இது வந்து அந்த அபயனுக்கு தெரியும். தெரிய வந்தவொடனே சொல்ல, ஐயோ ஏதாவது வயலண்டா ஆயிட போகுது, அதனால நம்ம போய் வந்து அந்த வயலன்ஸ் நடக்காம பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனும் தீனபந்துவும் போய் அந்த ஊர் மக்கள் கிட்ட பேசுவாங்க. இல்ல நீங்க வந்து அஹிம்சையோட தான் ஃபாலோ பண்ணணும், சாவே வந்தா கூட நம்மளுடைய அஹிம்சையை விடக்கூடாது, அதுதான் காந்தியோட கொள்கை இல்லையா அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்ல எங்களுக்கு இன்னொரு பிரசுரமும் வந்திருக்கு, அந்த பிரசுரத்தை செய்வோம் அல்லது சாவோம்னு தான் போட்டிருக்கேன், அதனால நாங்க எது வேணா பண்ணலாம். ஐயோ அப்படிலாம் கிடையாது, அது என்ன பிரசுரம் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அது சிவப்பு பிரசுரம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து அதை 2 பிரசுரம் அப்பப்ப இருந்தது அப்படிங்கிறத அழகா அதை காமிக்கிறாரு. இவங்க சொல்றாங்க இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து ஊர்ல இருக்கிற 2 பெரிய தலைவர்கள் தவிர பாக்கி யாருமே அதை ஒத்துக்கல. அவங்களாம் என்ன சொல்றாங்க, இது வந்து எங்க ஊரோட பிரச்சனை, மோரோவர் வந்து நீங்க ரொம்ப இவங்க மரியாதை உள்ளவங்க, உங்களோட உயிர் ரொம்ப பிரதானமானது, அதனால நீங்க உங்களுக்கு கேடு ஏதாவது வந்துருச்சுன்னா எங்க ஊர்ல வந்து நடந்துடுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், மானம் போயிடும், அதனால நீங்க 2 பேரும் கிளம்பிடுங்க, நாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து அஹிம்சையிலேயே இருக்கோம், ப்ரொவைடர் வந்து அவங்க போலீஸ்காரங்க எங்களை வந்து ப்ரொவோக் பண்ணல அப்படின்னு சொன்னா நாங்க வந்து அஹிம்சையோட தான் இருப்போம், எந்த விதத்தையும் தாங்கிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கிளப்பி அவங்க வலுக்கட்டாயமா அமைச்சிடுவாங்க. அபயனும் தீனபந்துவும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் போராட்டம் முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி அமைதியா ஆரம்பிக்கும். போலீஸார் வந்து இவங்களை வந்து நம்ப மாட்டாங்க, இது வந்து வேணும்னே நீங்க கலகம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்திடுவாங்க. அதுல வந்து ஒரு பெண்ணும் இன்னொருத்தரும் அந்த ஊர்க்காரரும் பாதிக்கப்பட்டுருவாங்க, இறந்துடுவாங்க. மக்களுக்கு வந்து ரொம்ப கொதிப்பு ஜாஸ்தி ஆயிடும். இவங்க போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சிட்டு உள்ள போயிடுவாங்க. உடைச்சிட்டு உள்ள போய் அவங்களுக்கு இவங்களுக்கும் தகராறு நடக்கும். அப்ப வந்து போலீஸார்கிட்ட 2 பேர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரையும் ஜமேதாரையும் உள்ள வச்சு கட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திடுவாங்க. கிட்டத்தட்ட சௌரி சௌரா இன்சிடென்ட் எப்படி நடந்ததோ அதோட பாதிப்புல இருந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து இப்போ அந்த இதுக்கு வந்த உடனே போலீஸாருக்கு ரொம்ப நெருக்கடி ஜாஸ்தி ஆயிடுது. எப்படியாவது இந்த மக்களுக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்றாங்க. சர்க்கார் அதிகாரிகளோட அவங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் போகுது. இவங்களுக்கு மக்களை வந்து இப்படியே விட்டுடக்கூடாது, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இந்த குற்ற சம்பவத்துல யாரு வந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஊருக்கு யார் வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் பார்க்கும்போது அபயன் வந்துட்டு போயிருக்காங்கிறதுனால இவங்களுக்கு ருஜுவாயிடுது, நம்ம கண்டிப்பா அவன் தான் தூண்டி விட்டுருக்கான், அதனாலதான் இந்த மக்கள் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை எந்த விதமா ராஜ துரோகம் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கேஸ் போடுறதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த ஊர்ல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஊரோட சோதனை எப்படி இருக்கும்னு எழுதியிருப்பாரு. பயங்கரமா இருக்கும். ஊருக்கு அந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, பெண்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுப்பாங்க, அவ்வளவு கொடுமைகள் நடக்கும். போருக்கு போனாலும் சரி, ஜெயிலுக்கு போனாலும் சரி, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. அப்புறம் வந்து இந்த நடுவுல இந்த விஷயங்கள் தெரியாம இவங்க 2 பேரும் குக்கரி சம்பவம் நடந்த உடனேயே அபயனும் தீனபந்துவும் தலைமறைவா போயிடுவாங்க. அவங்க வந்து வெளில வந்தா போலீஸ் பிடிக்கும், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைவர்களோட கலந்துக்கணும் அப்படிங்கிறதுனால தலைமறைவா இருப்பாங்க. அப்புறம் ஒரு நேரத்துல என்ன ஆகும், இவங்க ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து போலீஸாருடைய இந்த இது இருக்கு இல்லையா, அவங்க நோட்டீஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அது வந்து இவங்க பாத்துருவாங்க. ஒரு இதை வந்து இப்போ போட்டோ போட்டு இந்த சுவரட்டி மூலம் அரசாங்கத்தார் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அபயன்கிறவன் வந்து கிளர்ச்சிக்காரன், இவனை வந்து உயிரோடவோ இல்ல வந்து பிணமாகவோ பிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி அப்போ நடந்ததை வந்து அவரை சொல்லியிருப்பாரு. இந்த குக்கரி ஸ்டேஷன்ல நடந்ததுக்கு எல்லாம் அவன் தான் பொறுப்பாளி, அதனால அவனுக்கு யாரும் உதவக்கூடாது அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. சொன்ன உடனே வந்து அபயனுக்கு தெரிஞ்சிடும், எப்படி போனாலும் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதனால அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல போய் ஒரு வாட்டி அம்மாவையும் விஜயாவையும் பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக முடிவு பண்ணுவான். நீ வந்து என் மேலதான் கேஸ் இருக்கு, அதனால நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீனபந்துவை முதல்ல போய் உங்களுக்கு வீட்டுக்கு செய்தி சொல்றதுக்காகவும் அனுப்பிடுவான்.
இப்போ பகல்ல நடக்க முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. போட்டோல அந்த சுவரொட்டியில போட்டோ எல்லாம் போட்டுட்டாங்க. அதனால இரவுல தான் நடக்கணும், பகல்ல எங்கேயாவது மறைஞ்சிருந்துட்டு அப்படிதான் வரணும். இப்போ வந்து வர வழியில என்ன ஆகும்னா ரொம்ப பசிக்கும், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால வழியில ஒரு வீட்டுல வந்து பார்த்துட்டு அந்த வீட்டுல வந்து அம்மா சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு ஒரு துறவி மாதிரி வந்து கேட்பான். அந்த வீட்டுல யாரு அப்படின்னு சொன்னா ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க வந்து இது மாதிரி அதிதி உபச்சாரம் பண்றதுங்கிறத உங்களுக்கு ஒரு பழக்கமாவே வச்சிருப்பாங்க. அது ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட வீடு. அது அவனுக்கு தெரியாது. அவன் உள்ள வந்தோடனே அவங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு துறவிமா, நான் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா, இன்னைக்கு ஒரு நைட் நான் தங்கிட்டு நான் என்னோட பூஜையை பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவான். தாராளமா வாங்க தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் உள்ள வந்த உடனே பார்ப்பான், அங்க வந்து இந்த போலீஸ் ட்ரெஸ் இருக்கிறத பார்த்தோன்னே ஆஹா நம்ம மாட்டிட்டோமே அப்படின்னு நினைப்பான். சரி ஓகே நம்ம வந்து அத இது பண்ணாம போயிடலாம், சத்தம் போடாம போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பான். இதுக்கு நடுவில் அந்த அம்மா வந்து அவரும் வருவாரு. மைக் ஆன் ஆன மாதிரி இருக்கு. அவரும் ஆபீஸ்ல இருந்து வந்துருவாரு. அவர் வந்த உடனே அவருக்கு இது புதுசு இல்லை, வீட்டுல வந்து எப்பயுமே அதிதி யாராவது வருவாங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் பழக்கமானதுனால அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு கொஞ்ச நேரத்துல வந்து இவனுடைய முக ஜாடையெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிடும், இது அபயன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பேசாம இருப்பாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, நீங்க வந்து அந்த இடத்துல ஒரு இடம் காமிச்சு நீங்க அங்க வந்து உங்களுடைய இரவு நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபயன் போன உடனே அவர் வந்து ஒய்ஃப்ட சொல்வாரு, இந்த பையனோட முகத்தை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அபயனோட ஜாடையே இருக்க மாதிரி இருக்கு, அவனா இருந்துனாக்க நான் வந்து அவனை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பரிசு சொல்லியிருக்காங்க, அதுவும் நானே பிடிச்சு கொடுத்தேன்னா எனக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க சொல்லுவாங்க, ஐயோ அப்படிலாம் இல்லை, இது நம்ம வீட்டுக்கு வந்து அதிதி, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க, அவங்களெல்லாம் நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கிறவங்களை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது நமக்கு 7 தலைமுறைக்கும் பாவம், அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நீ உனக்கு யோஜனை பண்ணி பாரு, ஒரு சர்க்கார் உத்தியோகஸ்தன் நம்ம வீட்டுல வந்து ஒரு கிளர்ச்சிக்காரன் வந்திருக்கான, நான் ஒரு நாள் தங்கியிருந்தான் அப்படின்னு சொன்னா அது வந்து சரியில்லை, என்னுடைய வேலைக்கே அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து 2 விஷயத்துலயும் பிரச்சனை ஆயிடும். வீட்டுக்கு வந்த அதிதியை வந்து கைது பண்ண வச்சா நமக்கு தலைமுறைக்கும் பாவம்னு நினைப்பாங்க. அதே நேரம் வந்து தன்னுடைய வீட்டுக்காரருடைய வேலைக்கு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா அதையும் அவங்களால தாங்கிக்க முடியாது. இதுக்கு நடுவுல வந்து ஒரு காமெடியா ஒரு விஷயத்த அவர் வந்து ஆசிரியர் பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப வந்து சிக்கலான விஷயங்களை முடிவு பண்றது அப்படின்னா மக்கள் வந்து வாஷ்ரூம்ல புது புது ஐடியா எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாரு. அப்போ வந்து அவரு சரி நம்ம இப்ப எப்படி வந்து அவனை சிக்க வச்சு எப்படி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்காக அவர் போயிடுவாரு. அவர் வந்து அங்க போய் பெரிய கோட்டையெல்லாம் கட்டுறாரு அப்படின்னு எழுதுறாரு. 10,000 ரூபாய் பணம் பரிசு வாங்கணும், ப்ரமோஷன் வாங்கணும் அப்படின்னு பெரிய கோட்டையை கட்டுறதுனால அவர் வந்து வாஷ்ரூம்லேருந்து வெளியே வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, நீ அபயனா இருந்தால் உன்னை பத்தி கைது பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கு, என்னுடைய வீட்டுக்காரர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செய்யறாரு, அதனால நீ அப்படி இல்லைன்னா நீ எவ்வளவு நாள் வேணா இங்க தங்கிக்கலாம், அப்படியா இருந்தேன்னா நீ முதல்ல மூட்டையை கட்டி கிளம்பிடுவாங்க. அவனுக்கும் தெரிஞ்சிடும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். வீட்டுக்கு வந்து அவர் வெளியே வந்து பாப்பாரு, இவர் இல்ல போயிட்டான் அப்படின்றதுனால சரி பறவை பறந்துருச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு கன்ஃபார்ம் ஆயிடும் இது அபயன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வண்டி எடுத்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் இந்த மாதிரி அவன் இந்த ஏரியால தான் இருக்கான், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவன் வீட்டுக்கு போவான், அங்க போனா அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே மறுநாள் இவன் வந்து பதுங்கி மறுநாள் மத்தியானத்துக்கு மேலதான் வீட்டுக்கு போக முடியுது. வீட்டுக்கும் போய் உடனே அம்மா பிச்சை கிடைக்குமா, அம்மா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தான் வீட்டுக்குள்ள வரான். அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த குரல் பரிச்சயம் பண்ணு வெளில வந்து பாக்குறாங்க. அபயனா அப்படின்னு கேட்டோடனே அவங்க வந்து டக்குன்னு உள்ள வந்துடுறேன், வெளியில வந்து போலீஸ் நிக்கிறாங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். உள்ள வருவான், அம்மாவையும் விஜயாவையும் பார்ப்பான். சரி எந்த நேரத்துல வேணாலும் நான் வந்து அரெஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும், உங்களை ஒரு வாட்டி பார்க்கணும்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே வந்து போலீஸ்காரங்க வந்துருவாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவன் தைரியமா நீ தான் அபயனா, நீ தான் வந்து இந்த குற்றங்கள்லாம் பண்ணியா, நான் தான் அபயன், ஆனா நான் இந்த குற்றங்களும் பண்ணல, உனக்கு கைது வாரண்ட் இருக்கும்பா, நானே அங்க வரதா தான் இருந்தேன்பா அப்படின்னு சொல்லுவான். அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனோடனே அவங்க அம்மாவும் இந்த இதெல்லாம் பார்த்ததுனால நோட்டீஸ் இது போலீஸ் போட்டிருக்கிற நோட்டீஸ்லாம் பார்த்ததுனால அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இதோட சீரியஸ்னஸ், இந்த பையன் எப்படி இருப்பானோ எப்படி வருவானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாதிரி அப்பையும் வந்து செய்தித்தாள்கள்ல மறுநாள் இதெல்லாம் நியூஸ் வருது அப்படின்றத வந்து ஆசிரியர் போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப சுவையா இருந்தது. செய்தித்தாளில் வந்து புரட்சிக்காரன் பிடிபட்டான், போலீஸோட சக்கர வியூகத்தில் மாட்டினான் அப்படின்லாம் வந்து செய்தி வந்தது அப்படின்னு எழுதியிருப்பாரு.
அப்புறம் வந்து இந்த அரசியல் கைதிகள்லாம் எப்படி இருந்தாங்க, அங்க ஜெயிலில் எப்படி நடத்தப்பட்டாங்க அப்படின்லாம் எழுதியிருப்பாரு. நல்ல நகைச்சுவையா இருக்கும். அது எப்படின்னா சொல்றாரு, நல்ல கோதுமையோட முழுத்து போன கோதுமையும் அறையப்படுவதுமால உண்மையான தேசபக்தர்களுடன் இந்த போலி சரக்குகளும் சிறைக்குள் வந்திருந்தது. இவர்கள் சிறையில் இருந்த வரையில் எங்கே இந்த தவிப்பிலேயே உயிர் போய்விடுமோ என்று பயந்து நடுநடுங்கி அவஸ்தைப்பட்டார்கள். ஆனால் இறைவன் அருளால் இவர்கள் செம்மையான உடல் நடத்துடன் வெளியே வந்ததும் எல்லாரையும் விட அதிகமாக இவர்களை வெள்ளை கதராடை அணிந்தார்கள். இஸ்திரி செய்த வெள்ளை குல்லாயை ஒய்யார கோணலாக வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு எழுதுறாரு. அது இதை வச்சுட்டு அவங்க எப்படி வந்து பிற்காலத்துல நானும் சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டவன் தான் அப்படின்னு சொல்லி அதை எப்படி விலை பேசினாங்க அப்படிங்கிறத அவர் 56ல தானே இந்த கதையை எழுதியிருக்காரு. அதனால அவருக்கு வந்து அதை வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சிருக்கு போல இருக்கு. அதனால சொல்றாரு. ஆனாலும் இன்னொரு சொல்றாரு, சிறை சட்டங்கள் மிகவும் கடுமையாகவும் கண்டிப்பாகவும் இருந்தன. ஆனால் அவற்றை மீறுவதற்கு சிறை வார்டர்களும் சிப்பந்திகளுமே அதிக உதவி செய்து வந்தார்கள். இதற்கு காரணம் அரசியல் கைதிகளிடம் அவர்களுக்கு அனுதாபம் இருந்தது என்பது ஒன்று. மற்றொன்று, சில அரசியல் கைதிகள் செல்வாக்கும் செல்வமும் வாய்ந்தவர்களாக இருந்ததனால் அவர்களுக்கு தொண்டு செய்வதில் பணமும் கிடைத்து வந்தது. எவன் எந்த அளவுக்கு பணக்காரனோ அந்த அளவுக்கு தொண்டு மிகுதியாக தேவை. அவனுடைய உடல் தான் சிறையில் இருந்ததே தவிர மனம் வீட்டு விஷயங்களிலேயே இருந்தது. அதனால் அவனுக்கு வந்து துன்பம் உண்டாகும். சின்னஞ்சிறு விஷயங்களிலும் வெளி செய்தி கிடைக்காத வரையில் அவனுக்கு நிம்மதி இருக்காது அப்படின்னு எழுதுறாரு. ஓயாம அவங்க எல்லாம் வந்து அரசியல் கைதிகளா இருக்கிறவங்களும் வந்து எவ்வளவு மாறுபாடோட இருந்தாங்க. இவர்கள் வந்து உயிர் தப்பி வெளியில வந்ததும் 1 லட்சம் ரூபாய் கிடைத்த மாதிரி மகிழ்ந்தார்கள். ஆஹா, தப்பிவிட்டேன், மயிலிடையில் தப்பினேன் ஐயா அப்படின்னு எல்லாம் சந்தோஷமா கூச்சலிட்டார்கள். வலுக்கட்டாயமாக தங்கள் மேல் சுமந்த தியாகத்துக்காக விலை வசூல் செய்யலானார்கள்னு எழுதுறாரு. உண்மையான புரட்சியாளர்களின் ஒளியும் மங்கும்படியாக வேஷம் போட்டு விலை வசூல் செய்தார்கள். வெறும் கலந்தானே எல்லாவற்றையும் விட ஓசைப்படும் அப்படின்னு எழுதுறாரு. ரொம்ப நகைச்சுவை அவருக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து அரெஸ்ட் ஆயிட்டானா இவன் மேல என்னென்ன மாதிரி கேஸ் எல்லாம் ஜோடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவா இருந்திருக்காங்க போலீஸ்காரங்க. குக்ரி போலீஸ் ஸ்டேஷன் சம்பவத்துக்கு வந்து இவனை காரணக்கர்த்தாவாக்குறது, அப்புறம் அந்த 2 பேர் இறந்து போனாங்க இல்லையா, சர்க்கிள் இன்ஸ்பெக்டரும் ஜமீதாரும் கொலைக்கு இவன் தான் காரணம், அப்புறம் மக்களை கிளர்ச்சி பிரசுரங்கள் கொடுத்து மக்களை போராட தூண்டினதுங்கிற மாதிரி நிறைய கேஸ் எல்லாம் போட்டு எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு எதுல அவனுடைய குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டாலும் அவனுக்கு தூக்கு உறுதி அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. கோர்ட் விசாரணை நடக்கும். அந்த கோர்ட் விசாரணை ரொம்ப அருமையா நடக்கும். அதை வந்து படிக்கணும், அவ்வளோ அருமையா இருக்கும். வந்து மேஜிஸ்ட்ரேட் கேட்பாரு, நீங்க வந்து வக்கீல் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. எனக்கு வக்கீல் வேண்டாம், சத்தியத்துக்கு எப்பவுமே வக்கீல் தேவைப்படாது, நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத நான் தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவான். அந்த பையன் வக்கீல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான். கோர்ட்ல வாதாடுவாங்க. இவன் வந்து ஒவ்வொரு முறையும் கேட்பான், 2 பிரசுரங்கள் வந்தது, நீ என்ன பிரசுரம் எடுத்துட்டு போன அப்படின்னு கேட்பான். அப்பயும் அவன் சொல்லுவான், இல்லை நான் வந்து அஹிம்சை சம்பந்தமான பிரசுரங்களை தான் எடுத்துட்டு போனேன், எடுத்துட்டு போனது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவான். நீ வந்து இதெல்லாம் பண்ணினியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அவன் என்ன பண்ணினானோ அதை அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். குக்ரி சம்பவத்துக்கு வந்து பொதுமக்களோ நானோ பொறுப்பு கிடையாது, போலீஸார் தான் முழு காரணம் அப்படின்னு சொல்லுவான். இது வந்து போலீஸாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், வந்து கோபமாவும் இருக்கும். வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவனுடைய இதெல்லாம் நடக்கும்போது அப்ப வந்து ஊர்ல அவ்வளவு இது இல்லாததுனால கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருந்தது அப்படின்னு எழுதுறாரு. கெடுபிடி கொஞ்சம் குறைஞ்சது. அதனால வந்து உனக்கு வந்து பேனா பென்சில் ஏதாவது வேணுமா, உன்னுடைய வாதங்கள் எல்லாம் எழுதிக்கிறதுக்கு நோட்டு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், காந்தியோட சத்திய சோதனை, கீதை, ராமாயணம் அது மட்டும் வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்பானா. உடனே அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ இதுல என்ன ஆகும்னா, விசாரணை நடந்துகிட்டே இருக்கும். இந்த விசாரணையை நடத்துறது மேஜிஸ்ட்ரேட் சௌத்ரி. இவர் முன்னாடியே நமக்கு பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த சௌத்ரி தான் வந்து இந்த கேஸ் அட்டன் பண்றாரு. அந்த கேஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து 2 மனசு இருக்கும். இந்த கேஸை எடுக்கல அப்படின்னு சொன்னா, நடத்தலைன்னு சொன்னா சர்க்காருக்கு விரோதமா இருக்க மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே அந்த கேஸை நடத்தினா நம்மளால மனசாட்சிப்படி தீர்ப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு இருக்கும். அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அவர் வந்து சரி எடுத்து நடத்துறது அப்படிங்கிற முடிவுக்கு வருவாரு. அந்த கேஸ் வந்து தெரிஞ்ச பையன் அப்படிங்கிறதுனால அவங்க வீட்லயும் அதை பத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. விசாரணை எப்படி இன்னைக்கு எப்படி போகுது, அந்த பையன் எப்படி சொல்றான் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஆத்ம வஞ்சனை பண்ணாம நீங்க கேஸை நடத்துறதா தான் நடத்துங்க, எனக்கு அந்த பையன் மேல எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுல சொன்னோன்னே இவர் கொஞ்சம் யோசனையா இருக்கும். எப்படி எல்லாருமே அந்த பையன் மேல இப்படி அவன் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்களே அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும்.
அப்புறம் இந்த கோர்ட்டுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, வாக்குமூலங்கள்லாம் பார்க்கும்போது, சரி ஓகே இந்த பையன் கரெக்டாக தான் சொல்கிறான் போல இருக்கு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த மாதிரி போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டு ஒத்தி வச்சு விசாரணையை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் போலீஸ்காரங்களுக்கு எதிராக அன்னைக்கு ஃபுல்லாக அவனுடைய வாதம் இருந்திருக்கும். அதனால அங்கே ரகசிய ரிப்போர்ட் வந்து ஒன்று சர்க்காருக்கு போயிடும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து அவருடைய பையங்களுக்கு இந்த அபயன் வந்து கிளாஸ் எடுத்ததுனால அவர் வந்து அவனுக்கு வந்து சலுகைகள் கொடுக்குறாரு, போலீஸாரோட பெருமைக்கும் மதிப்புக்கும் வந்து இழுக்கு ஏற்படுற மாதிரி அந்த பையன் வாதம் பண்ணும்போது அது எல்லாத்தையும் அனுமதிக்கிறாரு. அதனால சர்க்கார் வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இந்த மேஜிஸ்ட்ரேட் தொடர்ந்து இந்த கேஸை நடத்தினார்னா சர்க்காருக்கு அனுகூலமா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிடுவாங்க. இது இவருக்கு தெரியாது. நைட்டு வந்துருவாரு. வந்து லேட் நைட்டு வந்து இவங்கள்டேருந்து அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்டேருந்து ஆள் வரும், போவார். தீர்ப்புகள் எப்படி திருத்தப்படுகின்றன அப்படிங்கிறத அழகாக இந்த இதில் வர்ணிச்சிருப்பார் ஆசிரியர். உள்ளே வந்த உடனே வந்து அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணுவாராம் அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர். டேபிள் மேலே துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு, நீங்கள்லாம் சர்க்கார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விசுவாசமாக இருக்கணும், பலகீனமானவர்கள்லாம் வந்து ராஜதுரோக குற்றத்துக்கும் சிறைக்கும் போக வேண்டியதாக இருக்கும், உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் எப்படி முடிவெடுக்கணுமோ எடுத்துடணும். உங்கள் மேலே ஒரு 2 விஷயங்கள் இருக்குது. உங்கள் பையங்க வந்து இந்த மாணவர் ஊர்வலத்தில் கலந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் வந்து உங்களுடைய கவனத்தில் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு வந்து அவன் வந்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிறதே வந்து ஒரு ரிப்போர்ட்டில் இருக்குது. அதனால நீங்கள் வந்து எப்படி முடிவெடுக்கணுமோ அப்படி முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இன்னைக்கு இப்போவே முடிவு எடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அப்படி நிர்பந்தம் அவருக்கு வருது. இவருக்கு வேற வழியே இல்லை. அதனால சர்க்காருக்கு நான் எப்பவுமே வந்து விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. எப்படி வந்து தீர்ப்புகள் வந்து ஒரு நிமிஷ நேரத்துல மாறுது. அதுக்கு முன்னாடி அவர் இருந்த மனநிலையே வேற, இதுக்கப்புறம் அவர் இருக்கிற மனநிலையே வேற. இதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து கோர்ட்டோட ப்ரொசீஜரே மாறிடுது. அவனை வந்து எதுவுமே பேச விடல. அவன் என்ன சொன்னாலும் அது வந்து சர்க்காருடைய ரெஜிஸ்டர்ல ஆகல. ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு நாள் அவனுக்கு வந்து தீர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தீர்ப்பு வந்து அவனுக்கு தூக்கு உறுதி பண்ணுது அப்படிங்கிறது. அது கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும். அவன் வந்து சாவுக்கெல்லாம் அஞ்சலை. ஆனா காந்திய வழியில நான் என்னை அர்ப்பணிச்சிருக்கேன், செய்யாத கொலைக்கான தூக்கு தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு முரண் இது அப்படின்னு சொல்லி மனசுல அவனுக்கு சிந்தனை ஓடும். ஆனா ரொம்ப அமைதியா அதை எதிர்கொண்டான் அப்படின்னு எழுதுறாரு. தூக்கு தண்டனை கைதி, அரசியல் கைதி அப்படின்னு சொன்னா அவனுக்கு சில ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து தூக்கு உறுதியா எடுத்து அப்படின்றதுனால சில ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு கடிதம் எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பையன் வந்து ஒய்ஃப்க்கு கடிதம் எழுதுவான். அதெல்லாம் வந்து கண்ணில் தண்ணி வராம படிக்கவே முடியாது. ஒரு வீரனோட மனைவி நீ, நம் மகனுக்கு உன் வாழ்வை வளமாக்க அவன் பிறப்பான். நீ தந்தையோட கதையை அவனுக்கு நீ சொல்லு. நாட்டோட சுதந்திரத்தை நான் பார்க்கல, எனக்கு அது கொடுப்பினை இல்லை என்றாலும் நம் குழந்தை அதை பார்ப்பான். அது நடந்தால் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு எழுதுவான். அப்புறம் கல்யாணத்தின் போது நீ எனக்கு மணமாலை அணிவித்தா இல்லையா, அது நினைவு இருக்கும் இல்லையா, பார்க்க போனா அதற்கும் இந்த தூக்கு கயிற்றுக்கும் அதிக வேற்றுமை இல்லை. ஒன்று மனிதரை மனிதருடன் இணைக்கிறது, மற்றொன்று மனிதரை ஆண்டவனுடன் இணைக்கிறது. இரண்டும் ஒன்றுதான், அன்பின் வழி ஒன்றுதான். அது மனித அன்பானாலும் சரி, நாட்டு அன்பானாலும் சரி, ஆண்டவன் அன்பானாலும் சரி, எல்லாவற்றின் தத்துவமும் ஒன்றே, புற தோற்றங்கள் மட்டுமே வேறானவை அப்படின்னு சொல்லுவான். இது மரணம் அல்ல, அமரத்தன்மை. மீண்டும் நான் இந்த பாரத மண்ணிலேயே பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீதையை கோட் பண்ணுவாங்க. அதிகமா அதை பழக்கினதுனால அவர் அதை சொல்றாரு. மாணவக நஷ்யத் வஸ்திரம் தியஜதி, ஆத்மா நஷ்யத் சரீரம் தியஜதி அப்படிங்கிறாரு. அதாவது பழைய நைந்த துணியெல்லாம் கழற்றி எரிஞ்சுட்டு மனுஷன் புது துணி போட்டுக்கிற மாதிரி ஆன்மா வந்து நைந்த உடல்களை எரிந்து விட்டு களைந்து விட்டு புதியற்றை அடைகிறது அப்படின்ற. அம்மா கிட்ட சொல்லு, நான் பிறந்த போது அவங்க எவ்வளவு மகிழ்வோட இருந்தாங்களோ அதே மகிழ்வோடும் இருக்கணும் அப்படின்னு நீ அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவான். நீ அம்மாவும் என்னை பார்க்க விரும்புனீங்கன்னா வரலாம், ஆனா என்னை சந்திச்ச அப்புறம் உங்களுக்கு துன்பம் அதிகமாயிடுமா அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க யோசிச்சுக்கோங்க, அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு எழுதுவான். இந்த லெட்டர் கிடைச்சும் போது அந்த அம்மாவும் மனைவியும் என்ன மாதிரி மனநிலையில இருப்பாங்க அப்படின்னு நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு ஒரு 2-3 நாள் டைம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் விஜயா திருப்பி அவனுக்கு பதில் எழுதுறா, எங்கள் மனமும் தயாராக இருக்கிறது. எப்பேற்பட்ட டிஃபிகல்ட்டான டைம்ஸ் இது இல்லையா. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட மக்கள் கிட்ட இருந்து சர்க்காருக்கு தந்திகள் போகுது. மக்கள் சார்பில் ப்ரிவியூ கவுன்சிலுக்கு அப்பீல் பண்றாங்க.
கிட்டத்தட்ட ஒரு பகத்சிங் தூக்குக்கு முன்பான மனநிலை வந்து மக்களுக்கு எப்படி இருந்தோ அதை தான் ஆசிரியர் இங்க எடுத்துட்டு வர்றாரு. மக்கள் வந்து கடைசி வரைக்கும் இது நடக்காது அப்படின்றாங்க. ஊரெல்லாம் பிரார்த்தனைகள் நடக்குது. சர்க்கார உத்தியோகஸ்தரோட வீட்டு பெண்கள் கூட இறைவனிடம் மனமுருக வேண்டினார்கள் அப்படின்னு எழுதுறாரு. விரும்பியதெல்லாம் நடக்கிறது இல்லையே. அபயன் கிட்ட கேட்பாங்க, உன்னுடைய கடைசி விருப்பம் என்ன? சுதந்திரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்ல, அது நம்ம கையில இல்ல, அது எங்கள் கையில இல்ல. இறந்த அப்புறம் உங்களுடைய உடலை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பான். எங்க வீட்டார்கிட்டயே கொடுத்துடுங்க, என்னுடைய வாழறதுக்கு தான் அவங்களால முடியல, என்னுடைய உடலை அவங்க கடைசி முறையாவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு, இதுக்கு முன்னாடியே 2 வாட்டி அவனுடைய தூக்கு அந்த டேட் வந்து ஒத்தி போயிருக்கும். இப்ப கடைசியா ஃபைனலா அது அன்னைக்கு முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஜெயில இருந்து 2 பேர் வருவாங்க. வந்து இன்னைக்கு காலையில அபயனை தூக்கிலிட்டார்கள், நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவருடைய கடைசி விருப்பமும் இதுதான், நாங்க உங்க உடலை கொடுக்குறோம் அப்படின்னு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே விஜயா சொல்லுவோம், ஆமா நாங்க வந்து வாங்கிக்கிறோம், எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க, நாங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான். இதுக்குள்ள ஊருக்குள்ள எல்லாம் தெரிஞ்சிடும். 1 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த சென்ட்ரல் ஜெயில் வாசல்ல வந்து மக்கள் பயங்கரமா கூடிடுவாங்க. பாடி வந்து ஊர்வலமா இடுகாட்டுக்கே எடுத்துட்டு போற மாதிரி பிளான் பண்ணி வருவாங்க. போக போக மக்கள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கும். போலீஸ்க்கு வந்து ரொம்ப அது அச்சுறுத்தலா இருக்கு. நீங்க வந்து குறுக்கு வழியில போங்க, நீ நேரா இங்கேருந்து மயானத்துக்கு போகாம ஏன் சுத்திட்டு போறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் முடியாது, நாங்க இப்படிதான் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்வலத்துல வந்து மக்கள் எல்லாரும் இது பண்ணுவாங்க. இதுல போலீஸ் கட்டுப்படுத்த முடியாம போகும்போது தடியடி நடக்கிற மாதிரி இருக்கும். கூடவே போற விஜயாவோட அவளை வந்து ஒரு கண்ணில் தண்ணியே வரல, அப்படி வந்து வச்சு போய் அப்படியே நடக்கிறா அப்படின்னு எழுதுவாரு. அவளுக்கும் வந்து இந்த கூட்டத்தோட தள்ளுமுள்ள அவளுக்கும் தடியடி விழுந்துடும், அவ கீழே விழுந்துடுவா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து கேட்பாரு, அவங்களுக்கு ஹெல்ப் தேவையா, என்னோட கார்ல வேணா அவங்களை கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல வேண்டாம், இந்த உதவியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மறுத்துருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உள்ளூர் மக்களே வந்து இவளை மெதுவா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. இவளுக்கு வந்து கர்ப்பவதி 7 மாசம் கர்ப்பவதியா இருக்கிறதுனால இந்த அதிர்ச்சி தாங்கல, அந்த மன அழுத்தம் காரணமா அவளுக்கு வந்து கர்ப்பம் கலைஞ்சிரும், ரத்தப்போக்கு வந்துடும். அப்போ வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் அவளுக்கு ரொம்ப முடியல, அவ வந்து நினைவு போனது உடனே அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுருவாங்க, அபயனோட அம்மாவையும் கூப்பிட்டு இவளுக்கு பக்கத்துல இருக்க வைப்பாங்க. அந்த அம்மா பிராச்சுவினோட மகள் பொழைச்சிருவாளான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. டாக்டரால காப்பாற்றவே முடியாது, அவளும் இறந்துருவா. இந்த நிலைமையில அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாது. கூட அந்த சாந்தான்னு ஒரு பொண்ணு, அது வந்து ஆரம்பத்துல இருந்து எங்களுடைய ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பா. அந்த பொண்ணு வந்து இப்ப இந்த தள்ளுமுள்ளெல்லாம் முடிஞ்சு இந்த இதெல்லாம் ஆனவுடனே அபயனுடைய உடலை வந்து நேர மயானத்துக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. இவ அவங்களுக்கு செய்தி அனுப்புறா, ஒரு தொண்டர் மூலமா செய்தி அனுப்புறா, நீங்க வந்து இதுக்கும் சேர்த்து விஜயாவுக்கும் சேர்த்து ஒரு சிதை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பகத்சிங்கோட உடல் வந்து உறவினர்கள் தான் கொடுக்கப்படல, அப்படி அழிக்கப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் இவர் வந்து இந்த சம்பவமா சொல்லியிருப்பாரு அப்படின்னு எனக்கு படிக்கும்போது தோணித்து. இப்ப அந்த தாய் வந்து மனமுடைஞ்சு போயிடுறா. இந்த 2 பேருக்கான ஈம காரியங்களை வந்து தீனபது தான் பண்றாரு. முடிஞ்சிடுது, எல்லாம் ஆயிடுச்சு, இனிமே என்ன பண்றது அப்படின்னு அந்த அம்மா யோசிக்கிறா. சத்தியத்தை இனிமே நான் இந்த உலகில தேட முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் அவளுக்கு வந்திருக்கலாம். ஆசிரியருக்கும் கூட வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஒதுக்கம் தான் தேவையா, இனிமே சமூகத்திலேயே நான் ஒதுங்கிதான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, தன்னுடைய இருந்த பகவத்கீதை புக்கு, ராமாயணம் புக்கு, சர்க்கா, அதுக்கு வேண்டுங்கிற நூல் மட்டும் எடுத்துட்டு காசிக்கு நடந்தே வந்துடுறாங்க. இப்போ என்னன்னா, அவங்களால வந்து சமூகத்தோட ஒட்டாம தனியா வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. தசாஸ்வமேத கட்டத்துல தனியாவே இருக்காங்க. தனியா கிடைக்கும் போது சாப்பிட்றாங்க. சர்க்கால 100 பணத்தை வச்சுட்டு ராமாயணமும் கீதையும் படிச்சுட்டு ஒரு செக்லூடடான வாழ்க்கை. நாட்கள் போகுது, வருஷங்கள் போகுது, வெளி தொடர்பே இல்லை அவங்களுக்கு. 1947 ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி மக்கள் வந்து நம்ம நாட்டுக்கும் விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்த தேதியும் வருது, 1947 ஆகஸ்ட் 15 வருது. அன்னைக்கு நம்ம சுதந்திரம் பெற்றுவிட்டோம்னு மக்கள் பேசுறதையும் அவ கேட்கிறா. இப்போ காலையில சீக்கிரமே எழுந்துடுறா. புதிய மாசு நீங்கி வரும் புதிய உதயத்தை அவள் பார்க்கிறாள்னு எழுதுறார் ஆசிரியர். அந்த தாய் விடுதலை இந்தியாவின் முதல் உதயத்தை பார்த்தாள். ஆனா அவ அதுக்கு கொடுத்த விலை ரொம்ப அதிகம். வாழ வேண்டிய தலைமுறையை இழந்தாள். அதற்காக அவள் படாத கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு. காந்தி சுடப்பட்டுட்டாரு, கஸ்தூரிபா அதுக்கு முன்னாலே இறந்துடுறாங்க.
ஒருவேளை அவங்க இருந்திருந்தா ஒரு தாயா அவங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு என்னால ஊகிக்க முடியல, தெரியல. ஆனா சுசீலா கிட்ட வந்து பாஸ் சொல்லியிருக்காங்க, பாப்பு போராடிட்டு இருக்காரு, சமூகம் எதை பத்தியும் கவலைப்படாம போயிட்டு இருக்கே, அவங்களுக்கு தெரியுமா பாப்பு போராடுறதெல்லாம் தெரியுமா அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கேட்டதை நம்ம படிச்சிருக்கோம். இந்த தாய் இப்படி முடிவெடுக்கிறா, இனி நான் வாழ்வதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்றா, தன்னுடைய புத்தகங்களை நீட்டா எடுத்து வைக்கிறா, சர்க்காவை எடுத்து வைக்கிறா. கங்கை தாயே நீதான் எனக்கு புகழ் அப்படின்னு சொல்லிட்டு நேர கங்கையில ஜலசமாதி ஆயிடுறா. சமூகத்துக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை. மறுநாள் தினசரியில ஒரு சின்ன பெட்டி செய்தி மட்டும் வருது. ஒரு வயதான அந்தன கிழவி தசாசுவமேத கட்டத்தின் எதிரில் நேற்று வைகரை பொழுதில் கங்கையில் மூழ்கி தற்கொலை செய்து கொண்டாள். இப்படி ஆசிரியர் முடிக்கிறாரு இந்த நாவலை. எனக்கு எப்படி இந்த நாவலை இப்படி முடிச்சிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் காட் இஸ் இன் டீடைல், ட்ரூத் இஸ் இன் டீடைல். வாழ்க்கையே டீடைல்ஸ்ல தானே இருக்கு. ஒரு நாவலை சுபம்னு மட்டும்தான் முடிக்கணும்னு இல்லையே, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் சுகமும் துக்கமும் புரண்டு தானே வருது. ஏதோ ஒரு பொறி எப்ப வேண்டுமானாலும் நிகழலாம் தானே. அது போல அவர் இந்த நாவலை முடிச்சிருப்பாரோ அப்படின்னு நினைச்சது. இந்த நாவலை முடிக்கும் பொழுது அப்படியே கொஞ்ச நேரம் மனசு அதுலயே நின்றுச்சு, அதுலேருந்து வெளியே வர முடியல. இந்த நாவலை ஒவ்வொருத்தரும் படிக்கணும், படிச்சு அவங்க அந்த அந்த துயரத்தையும் அனுபவிக்கணும். அதே நேரம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கிறத எல்லாரும் பார்க்கணும். இந்த நாவலை உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. காந்திய கல்வி நிலையத்திற்கு ரொம்ப என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாவல் என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிடுச்சு, ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். எங்களையுமே தொந்தரவு பண்ணுச்சு உங்களுடைய உரை. ஏன்னா நான் என்னுடைய கருத்தை அப்புறம் சொல்றேன். வேற யாருக்காவது கருத்துக்களோ கேள்விகளோ இருந்தா சொல்லுங்க, சொல்லலாம். கணேசன் சார் ஏதாவது சொல்லணுமா? வணக்கம். எஸ் சார். அப்படியே அந்த கலையை ஒன்றிட்டா இந்த நிமிஷம் வரைக்கும் அதை விட்டு வெளியே வர முடியல. அந்த சோகம், அந்த சுதந்திர, குறிப்பாக நீங்க பகத்சிங் நீங்க சொன்னீங்களே கடைசியில, ஒரு பகத்சிங்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய உடலை வந்து அவங்க குடும்பத்தாட்ட ஒப்படைச்சிருந்தா என்ன நிலைமை ஆயிருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. அது உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாக்குறேன். உங்களுடைய உரை வந்து ரொம்ப சரளமா ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் அப்படியே ஒட்டி கேட்கிற மாதிரியே இருந்தது. நன்றி மேடம். நன்றி சார். மோகன் சார். வரலே வரமாட்டேன், ரொம்ப கஷ்டம். ஆனா இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் அங்க இந்தியால நடந்திருக்கு. இதை விட சோகம் உண்டா? அதாவது உண்மையான தவறு செஞ்சு அதுக்கு உண்டான தண்டனையை ஏற்றுக்கொள்ளுங்கிறது நியாயமா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு இது வந்து காந்திகிட்ட கொண்டு போய் வச்சா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு யோசனை. அவருடைய நான் இந்த தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் அந்த அந்த போராட்டம் அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருடைய இது என்னன்னா, நீ நேர்மையா வெளிப்படையா போராட்டத்துல ஈடுபடு, உன்ன வந்து ஜெயில போடுவாங்க, அது பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப என்ன நடக்குதோ, தூக்கு தண்டனையோ அது என்ன வேணா நடக்கட்டும் அப்படின்னு அவர் ஒரு வழியை சொல்லி கொடுத்திருக்காரு. இவங்க வந்து தன்னை வந்து வேற உடையில வேற ஒரு ரூபத்துல மாத்திக்கிட்டு இன்னும் இப்படித்தான் பல பேர் அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி பண்ண வேண்டிய சூழல்ல இப்படித்தான் நடக்கும். அதனால இப்படி நீங்க உங்களை மறைச்சுக்கிட்டு இப்படி ஒரு போராட்டம் பண்ணினா அதுக்கு உண்டான பலன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஆனா ரொம்ப நிஜமா நீங்க உருக்கமா உள்ள வாங்கி அனுபவிச்சு எங்ககிட்ட சொன்னதுனால பல பேருக்கு இப்ப பேச முடியாத அளவுக்கு அப்படியே தொண்டையில வலிக்குது. ஆனா ரொம்ப வருத்தமான சில செயல்கள்லாம் எனக்கு ரொம்ப என்னன்னு தோணும்னா, அதாவது இப்ப அப்ப வந்து 30 கோடின்னு வச்சுக்கோங்களேன், போராட்டத்துல கலந்துகிட்டது சில லட்சம் பேர் தான். பல பேர் பல கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் பேசாம பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த பாரதியார் எழுதின மாதிரி பாத்துக்கிட்டே தான் இருந்தாங்க.
ரொம்ப சோகம் என்னன்னா இதுக்கு எகெயின்ஸ்டா வேற வேலை செஞ்சாங்க. அதை விட ரொம்ப சோகம் இந்த அவங்களுக்கு வெள்ளக்காரங்களுக்கு உண்டான பலம் சக்தி எல்லாமே நம்ம போலீஸ் எல்லாமே நம்ம இந்தியர்கள் தான். அந்த கிருஷ்ணன்கிறவரை அடிக்கும் போதெல்லாம் நினைச்சேன் இப்படி எல்லாம் கொஞ்சம் கூட கருணை இல்லாமலா நம்ம ஆட்களையே நம்ம அடிக்க முடியுமா? ஆனா அப்படி இருந்திருக்காங்க. அப்ப இந்த டால்ஸ்டாய் சொன்னது எனக்கு ஞாபகத்துல இருந்து அதோட முடிச்சிடுறேன். ஏதோ ஒரு நாடு வந்து அடிமையா இருக்கும் இல்லைன்னு சொல்லல. இன்னும் ஒரு 250 வருடமா நீ இவ்வளவு வருஷமா நீ அடிமையா இருக்கணும்னு சொன்னா உங்க மக்களுக்கே அந்த அடிமையா இருக்கிறது பிடிச்சிருக்கு. அதனால நம்ம காந்திஜி பாவம் பிரிட்டிஷ்க்கு ஏற்று போராடல, இந்திய மக்களுக்கு ஏற்று இந்திய மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றுதான் போராடி இருக்கார். அதனால துரதிருஷ்டவசமா ஒரு இந்தியனாலே கொல்லப்பட்டு விட்டார். ஆனா ஏமா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. எனக்கு வார்த்தைகள் இல்ல பாராட்டுறதுக்கு. உங்களால தான் அவ்வளவு அழகாக சொல்ல முடியும். நன்றி சார். தேங்க்யூ. சொல்றது கஷ்டம். வேற யாருக்காவது கேள்வியோ கருத்து இருந்தா சொல்லலாம். நான் அண்ணாமலை. கேமராவை ஆன் பண்ணல. நான் கேமராவை ஆன் பண்ணல, டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய பேச்ச முழுமையா கேட்க முடியல அப்படின்ற வருத்தம். ஆனா உங்களை பார்த்ததுல எனக்கு ஒரு திருப்தி. ரொம்ப நாளைக்கு பின்னாடி உங்களை பார்த்துருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல சாரையும் பார்த்துட்டா இன்னும் ரொம்ப முழு திருப்தியா இருக்கும். அதனால சார்கிட்டே சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த 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 சுதந்திர போராட்ட நிகழ்வுகளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்பங்களும் இருக்கு, துன்பங்களும் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி பல பேர் வேடிக்கை பார்த்தாங்கன்னு சொல்றோம். ஆனா சைலண்டா எத்தனை பேர் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதும் பார்க்கணும். அதிகாரத்துல இருந்தவங்க கூட எவ்வளவு ஆதரவா இருந்தாங்க அப்படின்றது. இன்னொரு கட்டத்துல காந்திய சில சமயங்கள்ல சொல்லியிருக்கிறாரு, இது மாதிரி அவங்கள தப்பா நீங்க நமக்கு நினைக்க கூடாது, அதிகாரிகள் இவ்வளவு தூரம் அராஜகமா நடக்கிறாங்களே அப்படின்றத நம்ம தப்பா நினைக்க கூடாது. தே ஆர் சின்சியர் டு தேர் சர்வீஸ். அந்த சின்சியாரிட்டி அவங்களுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய சின்சியாரிட்டி அவங்களுக்கு இருக்கணும்னு தானே எதிர்பார்ப்பாங்க. அதனால அப்படி அதை வந்து அவங்க அதை தப்பா நினைக்க வேண்டியதில்லை, நம்ம அதை சந்தோஷமா ஏத்துக்குருவோம் அப்படின்றாரு. அதனால இந்த நிகழ்வுகள் இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அந்த காலத்துல நடந்து முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினர் நான் எப்படிப்பட்ட சுதந்திரம் அப்படின்றது தெரியணும். அப்பதான் அந்த அற்புதமான நிகழ்வை நான் மிஸ் பண்ணிட்டேன், மன்னிக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். நன்றி. ரவி சார் ஏதாவது சொல்றீங்களா? அக்குலூர் ரவி சார். ஓகே, வேற யாராவது? சந்திர சார் இல்லையா? ரவி சார் இருக்காரு. அக்குலூர் ரவி சார். சரி, ஒருவேளை அவரு போயிருக்கலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். வேற யாருக்காவது இருந்தா சொல்லுங்க, நான் பேசுறேன். அம்மா நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாதிரி அந்த கனத்த உணர்வோட தான் நம்ம எல்லாரும் அதை கேட்டோம். ஆரம்பிக்கும் போதே நீங்க ஒண்ணு சொன்னீங்க, ஜெயிலுக்குள்ள போன உடனே வினோபா வந்து மரணத்தை கண்டு பயப்பட வேண்டியது இல்லை, அது நமக்கான ஒரு இறைவனிடம் செல்லும் ஒரு அருமையான ஒரு வழிமுறை, அதை வரவேற்போம்னு சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு டைலாக் வந்தது, கடவுளுக்கும் மனிதனுக்குமான இடைவெளியை குறைக்கும் வேலை அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த நூலே வந்து சுதந்திர போராட்ட தியாகம் அதுக்காக நடத்திய போராட்டங்கள் அது எல்லாமே என்னமோ அது ஒரு ஆன்மீக பயிற்சி மாதிரியும் அது ஒரு ஆன்மீக வாழ்வு மாதிரியும் இந்த நூல் முழுக்க அந்த துணிக்கே இருக்கு. நிறைய விவாதங்கள் அது ஒரு தத்துவ விவாதம் மாதிரியே அந்த நூல் போய்கிட்டே இருந்திருக்கு. அப்கோர்ஸ் அது அப்படிதான் நடந்திருக்க முடியும். இல்லைன்னா இப்படி ஒரு நீண்ட நெடிய போராட்டம் பல தடுமாற்றங்களுக்கு பிறகும் திசை மாறாம அது வெற்றியை நோக்கி நகர்ந்ததுக்கு காரணம் இத்தனை பேருடைய தெளிவும் தியாகமும் உழைப்பும் அர்ப்பணிப்பும்
ஒரு வீட்டுல ஒரு தியாகி இறந்து போறாருன்னா அவங்க வீட்டுல செஞ்சவங்களுடைய தியாகம்லாம் பல நாட்கள் பேசப்படாமலே போயிடுது, பலருக்கு தெரியாமலே போயிடுது. இந்த நூல்ல அதெல்லாம் பதிவாயிருக்கு. போன வாரத்துக்கு கௌதம் பேசின உரையில சுதந்திர தாகம் நாவலை வந்து கோட் பண்ணி அப்படி சொல்லும் போது என்ன சொன்னாரு, சுதந்திர தாகம் நாவல்ங்கிறது நிஜத்துல சீசு செல்லப்பா பார்த்த கேரக்டர்ஸ் தான் ஒரு கதாபாத்திரமா மாத்திருக்காரு அப்படிங்கறத சொல்லும் போதுதான் கொஞ்சம் உரைச்ச மாதிரியே இருந்தது. இந்த நாவலை படிக்கும் போதும் இந்த ஆசிரியரும் யாரையாவது பார்த்துட்டு தானே எழுதியிருப்பார் அப்படிங்கிறது தோணுச்சு. நீங்க பகத்சிங்கையும் கடைசியா கோட் பண்ணீங்க, அது ரொம்ப சரி. அது அந்த பகத்சிங்கோட அப்பா அம்மாவுடைய மனநிலைந்து நம்ம இதை பார்க்கணும். ரொம்ப ஒரு அருமையான நாவல். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது நீங்க தான் பண்ணணும்னு இருக்கு, நீங்க பண்ணீங்க. இத சாத்தியமாக்கிய எனக்கு இறை நம்பிக்கை உண்டு, சாத்தியமாக்கிய இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அடுத்து பட்டாபி சார் டேட் கொடுக்கல இன்னும், ஆனா புத்தகங்கள் அவரும் தயாராயிட்டாரு, அவரும் அடுத்த மாசம் பேசுவாரு. சார் லைன்ல இருக்காரு. நன்றி, பங்கேற்ற அனைவருக்கும் நன்றிகள். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. நன்றி எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ.